அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் மோஷன்ஸ் ஆஃப் அர்த், அதாவது அர்த்துடைய ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன, ஸோ இந்த ரொட்டேஷன்னாலையும் ரெவல்யூஷன்னாலையும் என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன பாதிப்புகள் ஸோ இந்த பூமியில் ஏற்படுது, ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எர்த்துடைய இந்த மோஷனை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரொட்டேஷன், இன்னொன்று வந்து ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமியானது ஸோ தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் இல்லையா, இதுதான் வந்து ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ்லேயே வந்து அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது. நாம் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம், பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருதுன்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் இங்கே. ஸோ ரொட்டேஷன்னா என்ன, தன்னைத்தானே சுற்றி கொள்வது. ஸோ ஒரு தடவை சுற்றுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 மணி நேரங்க. ஸோ ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு சுழற்சியை வந்து அது கம்ப்ளீட் பண்ணும், ஒரு ரொட்டேஷனை வந்து அது கம்ப்ளீட் பண்ணும். அதற்கு எர்த்துடைய இன்னொரு மோஷன் என்ன, ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எர்த்துடைய ஆர்பிட்டரில் சூரியனை சுற்றி வருங்க, இதுதான் வந்து ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இது 365 நாட்கள் ஆகுங்க. ஸோ இந்த 365 நாட்கள், ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த இந்த கால் டே இருக்குது இல்லைங்களா, 1/4 டே இருக்குது இல்லையா. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணுறோம், 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயராக நாம் ஒரு நாட்களை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அது February 29 வந்து வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ 365 நாட்கள் அப்ராக்சிமேட்டாக, சரிங்களா. ஸோ பூமியுடைய 2 மோஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ 1 by 1 டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் இதோ பாருங்கள், இதுதாங்க. இப்போ சூரியன் இருக்கா, ஸோ பூமி இங்கே இருக்கா, பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொள்வதை ரொட்டேஷன், பூமியானது சூரியனை சுற்றி வருவதை ரெவல்யூஷன் சொல்கிறோம், சரிங்களா. இப்போது ரொட்டேஷன்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பூமி நம்ம சுற்றுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசுல நம்ம அதை படித்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எந்த திசையில் பூமியானது சுற்றுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் தாங்க சுற்றுது. இது எக்ஸாம்ஸில் கேள்வியே வந்திருக்குங்க. ஸோ பூமியுடைய அந்த ரொட்டேஷன் டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டுங்க. நாம் நினச்சிருப்போம் பூமியானது கிழக்கு, இந்த சூரியனை வந்து கிழக்கில் தான் வந்து உதிக்குது இல்லையா, அதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ கிழக்குலேருந்து தான் வந்து பூமி சுற்றுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு சுற்றுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு தாங்க பூமியானது. ஸோ அதோடைய ரொட்டேஷன் டைரக்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், கவுண்டர் கிளாக் வைஸ், இதையும் எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். ஸோ பூமியுடைய சுழற்சியானது கிளாக் வைஸில் இருக்குதா, ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் கவுண்டர் கிளாக் வைஸ்னாலும் ஒன்று தான். ஸோ இது நார்த் போலில் இருந்துங்க. ஸோ இது பூமி அப்படின்னா இது நார்த்து, இது சவுத், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நார்த் போலில் இருந்து பார்க்கும்பொழுது ஸோ அந்த ஏரியாவிலேருந்து தான் சொல்கிறாங்க, வெஸ்ட்டிலிருந்து ஈஸ்ட் நோக்கி இது சுழல ஆரம்பிக்குது, கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ ஈக்குவட்டார்லேருந்து பார்க்கும்போது சரி பூமியானது சுற்றுது இல்லையா, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் இது அந்த ரொட்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கும்போது 1670 km/h பூமியானது சுற்றுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே சொல்கிறாங்க, ஈக்குவட்டார் பூமத்திய ரேகையிலிருந்து ஸோ அந்த ஸ்பீடானது கணக்கிடப்படுது. அதே போல் இந்த பூமியானது டில்ட்டாக இருக்குங்க, நேராகவும் இல்லை, ஓரளவுக்கு டில்ட்டாக இருக்குது, பர்பண்டிகுலர் செங்குத்தாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த செங்குத்தாலிருந்து ஸோ இந்த பர்பண்டிகுலர்லேருந்து 23 டிகிரி, ஸோ 23 டிகிரி வந்து டில்ட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இதனால் இதுதான் பூமியோட ரொட்டேஷனுங்க. நம்ம பார்த்துட்டோம், 24 மணி நேரத்தில் ஒரு சுழற்சி இருக்கும், எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, எந்த டைரக்ஷனில் சுற்றுது, ஸோ எந்த அளவுக்கு டில்ட் ஆகி சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இப்போ பூமியானது சுற்றுவதன் காரணமாக, ஒரு சுழற்சியின் காரணமாக, தன்னைத்தானே சுற்றி கொள்வதன் காரணமாக என்னென்ன எஃபெக்ட்ஸ், என்னென்ன பாதிப்புகள் பூமியில் நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம் இல்லையா. ஸோ பூமியானது தன்னைத்தானே அந்த ரொட்டேஷன் காரணமாக டே அண்ட் நைட் உருவாகுதுங்க. பகல் இரவு எதனால் உருவாகுது, பூமியோட ரொட்டேஷன் காரணமாக, ரெவல்யூஷன் காரணமாக, பூமியுடைய ரொட்டேஷன் காரணமாக டே அண்ட் நைட் ஆனது உருவாகுது, பகல் இரவு அதனால தான் உருவாகுது. அதன் பிறகு அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன்ஸ் அண்டு ஸ்டார்ஸ், அதை பாருங்கள், பூமியில் இருக்கக்கூடிய அந்த சன்ஸும் ஸ்டார்ஸும் ஆனது ஒரு அப்பரண்ட் மூவ்மெண்ட்டில், ஸோ அதுவும் வந்து சுற்றுவது மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுது. அது பிறகு கோரியாலிஸ் எஃபெக்ட். இந்த கோரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்றத நம்ம தனியாக கிளாஸ் ஜியாகிரபி சிம்பிளிஃபைட் கிளாஸ்லேயும் அதே போல் ஜிஸ் லியாங்குடைய புத்தகத்துலேயும் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ரொம்ப டீட்டெயிலாகவே அதில் எக்ஸாம்ஸில் காட்டிலாம் வந்து எக்ஸாம்ஸிலோட வந்து அதை காட்டியிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், அப்படிலாம் பரவாயில்ல இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நாம் வேகமாக நம்ம சுற்றுவோம், நம்ம வேகமாக சுற்றிட்டு நிற்கும்பொழுது நம்ம ஒரு டைரெக்ஷனில் அது அழைச்சிட்டு போவோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து வேகமாக சுற்றிட்டு நிற்கும்பொழுது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளை லெஃப்ட் சைட்லேயோ இல்லை ரைட் சைட்லேயோ நாம் அப்படியே அசைஞ்சிட்டே போவோம் இல்லையா.
இதுதான் வந்து கொரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கொரியாலிஸ் எஃபெக்டின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், இந்த ஈஸ்டர்லி வெஸ்டர்லிஸ்ன்னு சொல்லிட்டு பிளானடரி விண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸில் தான் வந்து இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த விண்ட்ஸும் இந்த ஓஷன் கரண்ட்டும் இதனால பாதிப்படைங்க. இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னால டிஃப்ளெக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ், ஓஷன் கரண்ட் நம்ம பார்த்துருப்போம். மான்சூன் விண்ட்ஸ் ஆகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொரியாலிஸ் எஃபெக்ட்னால இப்போ அது ஸ்ட்ரிக்டாக போக வேண்டியது இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட்னால அதோட டைரக்ஷனை வந்து எடுக்குங்க. இப்படி எடுக்கும்போது இந்த இடங்களில் மழை பொழிய வேண்டிய அந்த காரணமானது வேறு இடங்களில் மழை பொழிவு ஏற்படுத்தும். ஸோ விண்ட்ஸின் காரணமாக ஓஷன் கரண்ட்லாம் வந்து இதனால தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த கொரியாலிஸ் எஃபெக்டின் காரணமாக பாருங்கள், இது எந்த சைடில் இருக்கும் அப்படின்னு இந்த கொரியாலிஸ் எஃபெக்ட் ஆனது எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைட்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குங்க. ஸோ இதில் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ரைட் சைட்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைட்லேயும் வந்து இது இருக்கும். சரிங்களா? இப்படி இப்படி வச்சுக்கோங்க, நல்லா உங்களுக்கு ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது பிறகு அதே போல் டைம் ஜோன், இந்த ரொட்டேஷன் காரணமாக டைம் ஜோனும் இருக்கும். ஸோ 320 டிகிரி 24 மணி நேரம் உருவாகும். ஒவ்வொரு 15 டிகிரிக்கும் ஒவ்வொரு ஹவர் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம் டைம் ஜோன்னா என்னங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இடத்துல புரியலன்னா அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ அதே போல் டைடல் பேட்டர்ன், இந்த டைடல் பேட்டர்னா என்னன்றது நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த எர்த்துடைய இந்த ஸ்பின் எஃபெக்ட் காரணமாக டைமிங் ஆஃப் டைட், இந்த டைட்னா என்ன நமக்கு தெரியும், லோ டைடு ஹை டைடுன்னு சொல்லுவாங்க. கடல் உழுவாங்குது, கடலுடைய நீர்மட்டமானது உயருது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த டே நெட் எஃபெக்ட் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளுங்க. என்னென்ன டே நெட் உருவாகுது, கொரியாலிஸ் எஃபெக்ட் உருவாகுது, அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன் அண்ட் ஸ்டார்ஸ், டைம் ஜோன், டைடல் பேட்டர்ன், இது எல்லாமே வந்து இந்த ரொட்டேஷன் காரணம் உருவாகுது. எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். அது பிறகு ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், எர்த்துடைய ரெவல்யூஷன்னா என்ன, பூமியானது சூரியனை சுற்றி வருவது. ஸோ இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குங்க. ஸோ ஒரு நீள்வட்ட பாதையில் பூமியானது சூரியனை சுற்றி வருது. ஸோ இதுதாங்க ஒரு நீள்வட்ட பாதை. சரி, ஒரு ஆர்பிட்டல் ஷேப்பானது எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதே போல் அந்த பிளேன் ஆனது, ஸோ பிளேன் ஆஃப் த எக்லிப்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ஸ்பீடில் சுற்றி வருதுன்னு பார்க்கும்போது 29.8 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 29.8 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இது ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயங்க, அதாவது பூமியானது சூரியனுக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா அதை பெரிஹீலியம் சொல்கிறாங்க, க்ளோசஸ்ட் டு த சன், சூரியனுக்கு. ஸோ பூமியானது சூரியனை சுற்றி வருது ஒரு நீள்வட்ட பாதையில். சரிங்களா? இப்போது இந்த பூமியானது சூரியனுக்கிட்ட இருக்கும்பொழுது அது பெரிஹீலியம் அப்படின்னும், தூரமாக இருக்கும்போது அப்பீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், நீள்வட்ட பாதையா, சூரியன் அங்கே தான் இருக்குது, சூரியனானது பூமியை சுற்றி வருது. ஸோ சூரியனானது சென்ட்ரல் இல்லை, கொஞ்சம் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து கிட்ட வந்து இந்த மாதிரி போகுது இல்லையா? ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க பெரிஹீலியம் அப்பீலியம் சொல்லிட்டு. ஸோ எந்த இடங்களில் கிட்ட இருக்கும், க்ளோசஸ்ட் டு சன் எப்போ, ஜான் வந்து 3 ஜனவரி 3ஆம் தேதி. அதுவும் அப்பீலியம் ஃபார்த்தஸ்ட் ஃப்ரம் த சன்னு பார்க்கும்போது ஜூலை 4. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இது ரெவல்யூஷன் ஆஃப் எர்த்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது இந்த ரெவல்யூஷன் ஆஃப் எர்த்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸோ பூமியானது தன்னை சுற்றும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம சொன்னோம். ஸோ பூமியானது சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம என்னென்னு பார்த்துருமா? ஃபஸ்ட்டு ஒன்று சீசன்ஸ், பருவ காலங்கள் இதனால் தாங்க உருவாகுது. ஸோ பூமியானது ஒரு 23 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்குது இல்லையா? ஸோ அப்படி டில்ட் ஆகிறதுனாலையும் அதே போல் பூமியை சுற்றி வர்றதுனாலையும் இந்த சீசன்ஸ் உருவாது, பருவ காலங்கள் உருவாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இடத்துல பாருங்கள், சூரியன் இங்கே இருக்கா, பூமியானது சுற்றி வருதா? ஸோ இந்த பக்கம் நேராக வந்து விசிபிளாக இருக்கும்போது பூமியுடைய இந்த பக்கம் டில்ட் ஆகிறதுனால பூமியுடைய இந்த பக்கம் டேரெக்டாக சன்னோட கான்டாக்ட் ஆகும்போது இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து சம்மர் சீசனுங்க, இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து வின்டர் சீசனாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இந்த பூமியானது இங்கே வரும்பொழுது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வின்டர் சீசன் ஆகும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்மர் சீசனாகவும் இருக்குங்க. ஸோ அது அப்படியே போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஸ்ப்ரிங் ஆகும், இங்கே ஆட்டம் ஆகும். ஸோ இப்படி மாறி மாறி ஒரு சீசனானது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியேஷன் இன் டே லைட், சம்மரில் வந்து நீண்ட பகல் நேரமும் வின்டரில் குறைவான பகல் நேரமும் நமக்கு இருக்கும். இதனால் இந்த ரெவல்யூஷனால் டில்ட் ஆகி சுற்றி வர்றதுனால. அதே போல் டிஃப்ரெண்ட் ஓவர்ஹெட் சன் பொசிஷன், பூமியானது இப்போ பாருங்கள், இந்த சூரியன் இங்கே இருக்குது இல்லையா, இந்த சூரியனானது டேரெக்டாக இங்கே ட்ராவல் ஆகுமா? ஸோ அதே போல் இந்த பூமி இருக்குது இல்லையா, இப்படி டில்ட் ஆகி இப்படி சாஞ்சு வரும்போது அதே போல் இந்த பூமியானது
இப்படியும் வந்து ட்ராவல் ஆகுங்க. இது நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருப்போம். பூமியானது இப்படின்னு ட்ராவல் ஆகும். ஸோ சூரியனானது சில நேரங்களில் சில காலங்களில் சூரியனுடைய அந்த இன்சுலேஷனானது ஈக்குவட்டாரில் இருக்கும், கேன்சரில் இருக்கும், கேப்ரிகானில் இருக்கும். ஸோ அதோடைய டைரக்ட் இன்சுலேஷனானது இந்த 3 லேயர்லையும் மாறி மாறி இருக்கும். வருடம் முழுவதும் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவட்டாரில் வரும்போது இந்த பகலிரவானது எல்லா நாடுகள்லையும் ஈக்குவலாக இருக்கும். டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது இந்த 23 டிகிரிங்க, மேலேயும் கீழேயும். ஸோ இந்த 23 டிகிரி இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சரில் சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும்போது சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது பகல் நேரமானது அதிகமாக இருக்கும். கேப்ரிகானில் இருக்கும்போது அதை வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதையா வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க பார்க்கும்போது அங்கே பகல் நேரமானது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் இது அப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது இதுதான் வந்து பூமி இல்லையா. இது வந்து கேன்சர், இது வந்து கேப்ரிகான், இது வந்து ஈக்குவட்டார். ஸோ பாருங்கள், இந்த இடங்களில் பூமியுடைய அந்த இன்சுலேஷன் ஆனது கேன்சரில் அதிகமாக இருக்கும்போது இங்கே பகல் நேரம் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே வந்து கேப்ரிகானில் அதிகமாக இருக்கும்போது இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே குறைவாக இருக்கும். இது வந்து ஏன் இங்கே சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லலை அப்படின்னா இங்கே தான் வந்து பெரும்பாலான நார்த்தன் ஹெமிஸ்பியர்லாம் பெரும்பாலான நாடுகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் நாடுகள் குறைவாக இருக்கும். ஸோ இந்த அர்ஜென்டினா மாதிரி, சில்லி மாதிரி, அதே போல் ஆஸ்திரேலியா மாதிரி சில நாடுகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெரும்பாலான நாடுகள் வந்து நதர்ன் ஹெமிஸ்பியர் தான் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிசம்பர் 23-22 நடக்கும். சம்மர் சால்ஸ்டிஸ் வந்து ஜூன் 21 வந்து நடக்குங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான நாட்களுங்க, இது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இந்த ரொட்டேஷன் காரணமாக, ரெவல்யூஷன் காரணமாக நாம் ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு 4 நாட்களை சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் ஈக்வினக்ஸ், இந்த ஸ்ப்ரிங் ஈக்வினக்ஸ் அண்டு ஆட்டம் ஈக்வினக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே பார்த்தா, அதாவது ஈக்குவட்டாரில் சூரியனுடைய இன்சுலேஷன் ஆனது அதிகமாக இருக்கும்பொழுது என்ன ஆகும், 2 நாட்களை சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் ஈக்வினக்ஸ் வந்து மார்ச் 21, ஆட்டம் ஈக்வினக்ஸ் வந்து செப்டம்பர் 23 நடக்குங்க. ஸோ இந்த 2 நாட்கள்லையுமே வந்து சன்னுடைய பொசிஷன் வந்து ஈக்குவட்டாரில் இருக்கும். சன்னுடைய பொசிஷனானது நேராக வந்து ஈக்குவட்டார் ரீஜனில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது உலகம் முழுக்கவே இந்த பகலிரவு அப்படிங்கிறது சரிசமமாக இருக்கும். எல்லா நாடுகளையும் 12 மணி நேரம் வந்து பகலாகவும் 12 மணி நேரம் வந்து இரவாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் பண்ணுறது எல்லா நாட்களையும் வந்து எல்லா நாடுகள்லையும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதே போல் இந்த சம்மர் சால்ஸ்டிஸ்னால் என்னன்னு பார்க்கும்போது சம்மர் சால்ஸ்டிஸ் உங்களுக்கு தெரியும், நதர்ன் ஹெமிஸ்பியர் கேன்சரில் வந்து இன்சுலேஷன் ஆனது அதிகமாக இருக்கும். ஸோ டிராஃபிக் ஆஃப் கேன்சரில் சூரியனுடைய பொசிஷன் இருக்கும். ஸோ அதனால் நதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசன் இருக்கும். சம்மர் சீசன் அதாவது நம்ம பார்த்துருப்போ சில நேரங்கள் ஜூன் 21 நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், இன்னும் ஜூன் 21 வரல, அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். அந்த ஜூன் 21 ரொம்ப நேரம் வந்து பகல் நேரம் இருக்குங்க. ஸோ 7 மணி வரைக்கும் கூட, 7 மணிக்கு நீங்கள் பார்க்கும்போது கூட ஒரு 4 மணிக்கு கூடிய வெளிச்சமானது 7 மணி வரைக்கும் கூட இருக்கும். அதுதான் வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் சொல்லுவாங்க. அதே போல் வின்டர் சால்ஸ்டிஸ் டிசம்பர் 22 இருக்கும். ஸோ கேப்ரிகான், இந்த டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகானில் சூரியனுடைய அந்த இன்சுலேஷன் பொசிஷனும் இருக்கும். அதனால் நதர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகப்படியான இரவு நேரம் இருக்குங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் சீக்கிரமாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து இந்த வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் பூமியுடைய மோஷன் என்னன்னு பார்த்தோம். 2 விதமான மோஷன், ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன. ஸோ இந்த ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் காரணமாக பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதாவது எஃபெக்ட்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோங்க. சரி, இப்போது ப்ராக்டிஸ் கொஷின். இப்போ மேலே நடத்தின இந்த கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். த எர்த் ஆக்சிஸ் இஸ் tilted at an angle of 23.5 degree to the perpendicular of the plane of its orbit. This tilt is primary responsible for, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த பூமியானது 23 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு இல்லையா, பர்பெண்டிகுலர் வந்து 23 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்குது இல்லையா. ஸோ இப்படி டில்ட் ஆகிறதுக்கு காரணமாக இது வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, டே நைட் உருவாகுது இது காரணமாக இருக்கா, ஃபேஸஸ் ஆஃப் மூன், பூமி அந்த மூனுடைய அந்த நியூ மூணு ஃபுல் மூன் வரும் இல்லையா, ஸோ அது உருவாவது காரணமாக இருக்கா, அக்கரன்ஸ் ஆஃப் சீசன் பருவ காலங்கள் உருவாவதுக்கு இது காரணமா, டைட்ஸ் இன் த ஓஷன் கடலில் ஏற்படக்கூடிய அந்த டைட்ஸ் இருக்குது இல்லையா, லோ டைடு ஹை டைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இதனால உருவாகுதா. இந்த 23 டிகிரி ஆனது டில்ட் ஆகிறதுனால இந்த 4 விஷயங்களில் 4 ரீசன்ஸில் எது உருவாகிறதுக்கு இந்த டில்ட் ஆகிறது காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்கிற கிளாஸை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாங்க. சரிங்களா? இதுக்கான சரியான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.